வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நட்புக்காக. சரிங்களா? நல்ல நட்புக்காக இந்த வீடியோ நான் பேச வந்திருக்கேன். இன்னும் சின்ன சின்ன வார்த்தைகள் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்புக்கு வயசு இல்லை. அதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கேன். நட்புக்கு வயசு இல்லைன்னா என்னோட அனுபவத்தில் நான் இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது நம்ம நட்புக்கிட்ட தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வயசு தேவையில்லை இல்லைங்களா? அவங்கள நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டோம்னா வயசு தேவையில்லை இல்லைங்களா? என்னோடய லைஃப்பில் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அதனால் எல்லா விஷயமும் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். என்கிட்டையும் அவங்களோட நான் வயசில் ரொம்ப கம்மி. இதெல்லாம் போய் நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணலாமா பேசலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு நல்ல தோழியாக பார்க்குறாங்க. நானும் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். வயசை நாங்கள் 2 பேருமே வயசை பார்க்குறதில்ல. எல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா ஷேர் பண்ணுவோம். இதை சொல்லலாமா வேணாமான்னு அவங்கள யோசிக்க மாட்டாங்க. அதே தான் நானும். அந்த மாதிரி ஒரு உறவு என்னோடய லைஃப்பில் இருக்குதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன நினச்சி என்னையே ஒரு மனுஷின்னு மதித்து என்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் இப்படி ஒரு நட்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நட்பு இருந்துச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்துடாதீங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் இப்போது. ஏன்னா நட்புக்கு அது நட்புக்கு வயசு இல்லை. எந்த வயசாக வேணாலும் இருக்கலாம். அவங்கள நம்ம ஒரு தோழியாவோ ஒரு தோழனாவோ பார்த்துட்டோம்னா அதை அப்படியே கொண்டு போயிடுங்க. கடைசி வரைக்கும் அந்த நட்பை அப்படியே தக்க வச்சுக்க பார்த்துக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். நல்ல ஒரு நட்பு அப்படியே இந்த நட்பு எப்பயுமே இப்படி நீடிச்சு இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. எல்லார் லைஃப்லேயும் அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்டேயோ இல்லை பெற்றவங்கக்கிட்டேயோ ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னோடய வயசில் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவேன், எல்லாம் பேசுவேன். நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃப்பு இப்படி போ அப்படி இரு இது பண்ணி இது பண்ணாத அப்படி சொல்கிறதுக்கு ஒரு உறவு வேணும் இல்லைங்களா? அப்படி ஒரு உறவாக தான் அவங்க நான் பார்க்குறேன். அவங்கள அக்கான்னு தான் நான் நிறைய கூப்பிடுவேன். ஆனால் அவங்க அக்கா உறவுன்றதை தாண்டி நல்லா பேசுவாங்க. நல்லா ஃப்ரெண்டு. என்ன அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருந்தால் அப்படி ஒரு உறவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு உறவை அதை எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்படி கொண்டுட்டு போங்க. பரவாயில்ல, எனக்கு என் லைஃப்பில் அப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்றைக்குமே அந்த உறவை நிலச்சி இருக்கணுன்றதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருக்கணும். எல்லார் லைஃப்லேயும் அப்படி ஒரு நண்பர் இருந்தாங்கனாக்கா மிஸ் பண்ணிடாதீங்க. உறவு இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். எத்தனை பேர் லைஃப்பில் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்றுன்னா எந்த ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறது என்னென்னா வயசு. என்னடா இந்த பொண்ணு நம்மளோட சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணலாமா, இதை போய் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்க இந்த காலத்தில் இருக்காங்க. அதை நானுமே பார்த்துருக்கேன். ஆனால் இல்லை, வயசு முக்கியம் கிடையாது. நம்ம அவங்கள ஒரு தோழியாக பார்த்துட்டோம், ஒரு தோழனாக பார்த்துட்டோம் அப்படின்ற கட்டத்தில் வயசு தேவை கிடையாது. வயசுலாம் அவங்க மேம்படுத்தவே கிடையாது. நீ நல்ல ஒரு தோழியாக இருக்கியா, நல்ல ஒரு நட்பாக இருக்கியான்றதை மட்டும்தான் பார்க்குறாங்க. நானும் அதை அவங்கள்ட்ட அப்படி தான் பார்க்குறேன். என் லைஃப்பில் ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்களும் அதே மாதிரி தான். எதையும் இதை எப்படி பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்றது அப்படி ஒரு நட்பு என்னோடய லைஃப்பில் இருக்குது. இதே மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லிக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமா, இதை பேச வந்துட்டியா அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நீ இதை பண்ணி இதை பண்ணாத, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த காலத்தில் ஒரு உறவு கிடைக்க ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேங்க.
அப்படி ஒரு உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு உறவு இருந்தால் என்றைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். அப்படி ஒரு உறவு இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.